உங்கள் எல்லோருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இன்று வியாழக்கிழமை 2ஆம் நாள் ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த பிறந்திருக்கின்றதான இந்த புது வருடம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக அமையும் என்று நம்புகின்றேன். இன்றைக்கு உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் பயணம் புத்தாண்டில் அனைவரின் ஒத்துழைப்பையும் கோருகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான பொருளாதார நிகழ்ச்சி நிரலை இந்த புத்தாண்டில் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல தூய இலங்கை வேலை திட்டம் ஆரம்பம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தூய இலங்கை, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பஸ் கட்டணங்கள் உயரலாம் என்கிறதான செய்தியில் இடம்பெற்றிருக்கின்றது. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானங்களால் பஸ் கட்டணத்தை குறைப்பது கனவாக மாறியுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதத்தின் பின்னர் பஸ் கட்டணங்களை உயர்த்த வேண்டி ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பல்கலை மாணவர் விபத்தில் மரணம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த வவுனியாவைச் சேர்ந்த 23 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாமல் குமார் நேற்று கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. சமூக செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் நாமல் குமாரா என்பவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அனுர அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இனம் கண்டுபிடித்தது பெரமுன என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கூறியிருக்கிறதா என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல உறக்கத்துக்கு சென்ற பெண் சடலமாக மீட்பு என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் அரியலை பகுதியில் உறக்கத்துக்கு சென்ற பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று நடந்துள்ளது. அதே இடத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய பிரபாகரன் சுரேகா என்ற பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அறகலைய போராட்ட காலத்தில் அரசாங்கத்தை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை சவேந்திர சில்வா தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதிகார வரி கொண்டவர்கள் கூறுவது போன்று நான் அரசை காட்டிக் கொடுக்க முற்படவில்லை. ஒரு அந்நிய நாட்டுக்கு சிப்பாயாக அல்லது வெளிநாட்டு தூதரகத்தில் கைப்பொம்மையாக இருக்க வேண்டும் என்ற தாழ்வு மனப்பான்மை எனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல காணிகளை அபகரிக்கிறது தொல்லியல் திணைக்களம் குச்சவெளியில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. திருகோணமலை தொல்லியல் திணைக்களத்தால் காணிகள் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நேற்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல புதிய அரசமைப்பை உருவாக்கின் அனுர வரலாற்றில் தடம் பதிப்பார் நீதியான சமுதாயத்துக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு சிறந்த அரிய சந்தர்ப்பம் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது. புதிய ஜாப்பினை உருவாக்கும் பொறுப்பை ஜனாதிபதி அனுரகுமார நிறைவேற்றினால் வரலாற்றில் அவர் பொன்னெழுத்துக்களால் பதியப்படுவார் என நீதியான சமுதாயத்துக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இனப்பிரச்சினைக்கு தீர்வு நாட்டுக்கு அதுவே சுபீட்சம் செல்வம் எம்பி தெரிவிப்பு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நாட்டில் ஏற்பட்டுள்ள இனப்பிரச்சினை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனுர அரசு பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதனை ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்ததாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல இந்திய மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ரயில் திணைக்களத்தின் வெற்றிடங்களை நிரப்ப தீர்மானம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மொட்டுக்கட்சி மீண்டலும் மகிந்த நம்பிக்கை என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கமன்பில குத்துக்கரணம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. அதாவது அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற முன்னாள் அமைச்சர் உதயன் கமன்பில அடுத்த மாகாண சபை தேர்தலில் தான் களமுறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல காங்கேசன் நாகை கப்பல் இன்று மீளவும் ஆரம்பம் என்கிறதான செய்தி இடம்பெறுகிறது. இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்திய கப்பல் சேவை இன்று 2ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மனுஷ மீது முறைப்பாடு என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர்
மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வைசர் தாக்குதல் அரசு விசாரணை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. அரச இணையதளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூன்றாம் தரப்பினரால் ஊடுருவப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாழ் நகர பகுதியில் இளைஞர் மீது தாக்குதல் என்கிறதான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல தமிழ் மக்கள் கேட்பது அதிகார பங்கீடு பேராசிரியர் ரகுராம் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கஞ்சாவுடன் கைது சந்தேக நபருக்கு விளக்கமறியல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலை பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இளைஞர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 21 வயதுடைய குறித்த இளைஞன் கடந்த திங்கட்கிழமை 5 கிராம் கஞ்சாவுடன் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை நேற்று முன்தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழரசு கட்சி சிதைந்தாலும் தன்முனைப்பில் சுமந்திரன் அரசியல் ஆய்வாளர் சியா ஜோதிலிங்கம் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தமிழரசு கட்சி சிதைந்தாலும் தன்முனைப்பில் சுமந்திரன் அரசியல் ஆய்வாளர் சியா ஜோதிலிங்கம் தெரிவிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தமிழரசு கட்சி சிதைந்தாலும் அழிந்தாலும் பரவாயில்லை, கட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதே சுமந்திரனின் நிலைப்பாடு என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சியா ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற பொழுது வவுனியாவில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் CVK சிவஞானம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாவை சேனாதிராசாவை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் என்றால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரன் இருக்கின்றார். அவரை தலைவராக தெரிவு செய்வதுதான் ஒரு அறநெறிக்கு உட்பட்டதாகும். அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் CVK சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய மத்திய குழுவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தனக்கு சார்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளில் சுமந்திரன் மும்மரமாக இருக்கின்றமை தெளிவாகின்றது. அது மட்டுமன்றி சுமந்திரன் தரப்போடு முரண்பட்ட பலரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதற்கான தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சுமந்திரனின் இந்த தன்முனைப்பு செயற்பாடுகளால் ஒரு குறுகிய காலத்திலேயே இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலே இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய சூழல் வரலாம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையிலே கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியாக நான் கருதுகின்றேன். நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறிவிடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.